நீங்க பட்ட வெட்கம் அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருகிறது. ஏன்னா நீங்க இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக போறீங்க. ஏன் இந்த நிலைமை? ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறான், ஏதோ நடந்திருக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அவர் கிராஸ்ல மரித்ததுனால நான் கிராஸ் ஓவர் பண்ணுவேன். பின்னாடி வர பார்வோன்னு அவர் பார்த்துக்குவாரு. முன்னாடி இருக்கிற காரணம் மட்டும்தான் என் கண்ணு பார்க்கும். உங்கள் நிந்தையை புரட்டி போட்டு கர்த்தர் இக்கரையிலிருந்து உங்களை அக்கறைக்கு கொண்டு போறார். நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களை கர்த்தர் வனாந்திரத்துக்கு வழியில கொண்டு போறது. வனாந்திரம் முடிகிறது, வயல் வெளி ஆரம்பமாகிறது. ஏசாயா 51 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களின் வழியாக்கினதும் நீர்தான் அல்லவோ. யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 51:10. ஆனா அதோட நான் நிறுத்த விரும்பாமல் 11ஆம் வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்க விரும்புறேன். ஏசாயா 51:11 வாசிங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இந்த ஏசாயா 51ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, மீட்கப்பட்டவர்கள் கடந்து போகும்படி மகா ஆழத்தின் தண்ணீர்களை அவர் வெற்றி போக பண்ணுகிறாராம். God opens the depths of the sea so that the redeemed shall cross over. உங்களுக்காக அவர் எதையும் செய்வார். உங்களுக்காக அவர் ஆழத்தையே வற்றி போக பண்ணுவார். எத்தனையோ வருடங்களாக உலகம் உண்டானதிலிருந்து இருக்கிற அவர் சமுத்திரத்தின் தண்ணீரை கூட வற்றி போக பண்ணுவார். என் தேவன் என் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கர்த்தர் கைவிட வாய்ப்பே இல்லை. நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்மை ரட்சிக்கிற தேவன் நமக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். நீங்க பட்ட வெட்கம் அவமானம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருகிறது. ஏன்னா நீங்க இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக போறீங்க. நிறைய பேர் இந்த கரையில இருந்து பார்த்துக்கிட்டு நீங்க எப்படா சாவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் கையில உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்க அவர் நாமத்துக்காக வாழ்றவங்க. ஏன்னா நீங்க அவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. நீங்க என்ன சொல்லுங்க? இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொன்னீங்களா இல்லையா? அவர் பேரை சொன்னீங்களா இல்லையா? அவர் பேரை சொன்னவங்களை அவர் எப்படி வெட்கப்பட விடுவார்? யாராவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிராஸ் ஓவர். I will cross over. நான் இதை கடந்து போவேன். நீங்களே இன்னைக்கு உங்களுக்கே பேசிக்கணும். உங்களுக்கே நீங்க மார்ல தட்டி சொல்லணும். சில நேரத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன் இந்த நிலைமை? ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறான், ஏதோ நடந்திருக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. உன் தலை மயிர் எல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன். யாராவது ஒரு ஆமென் சொல்ல விரும்புங்க? பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதே. எபிரேய கேலண்டர்ல 7வது மாதத்தின் முதல் நாள வருஷத்தினுடைய முதல் நாளாக இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்தார். அது என்ன நாள் தெரியுமா? எகிப்திலிருந்து அவங்க வெளியே வந்தாங்கல்ல, அந்த கிராஸ் ஓவர் பண்ணாங்கல்ல, அதுதான் அவங்களுடைய வருஷத்தின் முதல் நாளா கர்த்தர் கவுண்ட் ஆரம்பிக்க சொன்னார். நீங்க வச்சிருக்கிற ஜனவரி கேலண்டர்லாம் மனுஷன் உருவாக்குனது. கர்த்தருடைய கேலண்டர் எங்க தெரியுமா? 7ஆம் மாதம் 1ஆம் தேதி. எப்போ வரும் தெரியுமா? இதே செப்டம்பர் 22 அன்னைக்கு ராஷ் ஹஷனா அப்படின்ற வருடங்களின் தலை புது வருஷம். நீங்க வச்சிருக்கிற கேலண்டர்ல வர்றதெல்லாம் வருஷங்கள்ல ஒரு துவக்கம். ஆனா வருஷத்துக்கே தலை எங்க தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கிராஸ் ஓவர் பண்ண வச்ச அந்த நாள் தான் வருஷத்தினுடைய முதல் நாள். அந்த நாளில் தான் ஆண்டவர் எக்கால பண்டிகைன்னு வச்சார். எக்காலங்களை நெடுந்தொனியாய் முழங்குவதற்கும் ஜெயத்தை பறைசாற்றுவதற்கும் வருஷத்தினுடைய துவக்கமாகிய அந்த நாளிலே அவர்களுக்கு ஏன் அதை முதல் நாளா வச்சாருன்னா, என்னைக்கு நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றியோ அன்னைக்குதான் உன் கணக்கு ஆரம்பிக்கிறது. உன் வாழ்க்கைய யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்களேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. 7th month first day. இந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், செப்டம்பர் 22க்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிராஸ் ஓவரை கொடுக்க போறாரு. It's a month of crossover. யாராவது எழுதி வைத்துக் கொள்ளுங்க, I am crossing over. இன்னொரு காரியத்தை சொல்றேன், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் பார்வோனுக்கும் ஏதோ முன்பகை, பார்வோன் உங்ககிட்ட பிரச்சனை பண்றான், உங்களையே துரத்துறான். ஆனா உங்களுக்கும் பார்வோனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கர்த்தருக்கும் பார்வோனுக்கும் தான் கணக்கே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது என்னுடைய யுத்தம் அல்ல. நீங்க யார் தெரியுமா? You are caught in the middle of the fire. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினீங்க, அதனால பிசாசுக்கு உங்க மேல கோபம். அதனாலதான் பூமியில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளையும் உங்களுக்கு விரோதமா ஏவி விட்டு சில பொல்லாத மனிதர்களை வச்சு உங்களை எப்படியாவது அழிக்கணும், நீங்க கிராஸ் ஓவர் பண்ணக்கூடாது, எகிப்திலேயே மறிக்கணும்னு அவன் திட்டம் பண்ணா. ஆனா எனக்காக ஒரு பஸ்காட்டுக்குட்டி, எனக்காக பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கிராஸ்ல, அவர் கிராஸ்ல மரித்ததுனால நான் கிராஸ் ஓவர் பண்ணுவேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா அவர் யெகோவா நிசி, அவர் யெகோவா நிசிங்க. ஆகவே பை ஹரிரோத் என்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. பின்னாடி வந்து எகிப்தியர் வந்து நிக்கிறாங்க, பார்வோன் வந்து நிக்கிறான். முன்னாடி சிவந்த சமுத்திரம், எங்க போறதுனே தெரியல. இஸ்ரவேல் ஜனங்க தப்பு கணக்கு போட்டாங்க. அவங்க நினைச்சாங்க நம்ம ஆண்டவர் கையால் ஆகாதவர். பார்வோனை பார்த்தவொன்னு நினைச்சிட்டாங்க கர்த்தரால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களை பின்தொடர்ந்து அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வர்றாங்களோ, பிரச்சனை எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை பெருசாகுதோ, உங்க பிரச்சனை முடிய போகுதுன்னு அர்த்தம். முதலாவதாக இந்த கிராஸ் ஓவர்ல கர்த்தர் செய்ய போறது, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்க பிடித்துக் கொள்ளும்படி செய்ய போறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு வாக்குத்தத்தம் செய்த அந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன். சொல்லுங்க ஆமென். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலடி மிதிக்கிற எல்லா இடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். யாரெல்லாம் கண்ணில் பார்த்தீங்க, ஆசீர்வாதத்தை பார்த்து ஏங்கனவங்களும் அல்லேலூயா சொல்லுங்க. கடன் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு வாடகை கொடுக்க முடியாம, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீட்டை தந்தீங்கன்னு ஏங்குனீங்கல்ல, கத்த தர போற. கடன்ல இருந்துட்டு ஆண்டவரே சபைக்கு இந்த நார்த் இந்தியா மிஷன்ஸ்க்கு போறாங்களே ஏதாவது கொடுக்கணுமே, நீங்க ஏங்குனீங்கல்ல, கத்தர் உங்களுக்கு தர போற. பிசினஸ் எல்லாம் தோல்வியா இருக்குது, என்னால எழும்ப முடியாம இருக்குது, ஏங்கடிக்கல, கர்த்தர் உங்களுக்கு பிசினஸ் நிறைய கொடுக்க போறார். ஒரு பிசினஸ் பல பிசினஸா மாற போகிறது. ஏன்னா நீங்க கிராஸ் ஓவர் பண்ண போறீங்க. இனிமேல் நீங்க யாருக்கும் அடிமை அல்ல, நீங்க சுயாதீனமா மாற போறீங்க. என் பின்னாடி வர பார்வோனை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு முன்னாடி கர்த்தர் வச்சிருக்கிற கானான் தான் எனக்கு முக்கியம். பின்னாடி வர பார்வோனை அவர் பார்த்துக்குவாரு, முன்னாடி இருக்கிற காரண மட்டும்தான் என் கண்ணு பார்க்கும். என் கண்கள் பின்னோக்கி பார்ப்பதில்லை. கடந்து போக போறீங்க. You are going to cross over. So number 1 எழுதிக்கொள்ளுங்க, I am going to cross over into the promise. நான் வாக்குத்தத்தத்துக்கு நேராக cross over பண்றேன். வாக்குத்தத்தத்துக்கு நேரா. அதுக்குதான் ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியோட உள்ளாடி போ சொன்னார். உடன்படிக்கை பெட்டி என்பது எது? அதான் திருச்சபை. அன்பர்களுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க, உங்க சபை உங்களுக்கு முன்னோடியா இருக்குது. சபை கிராஸ் பண்ணுச்சுன்னா, சபை அற்புதம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு வாசல் திறந்துரும். சபை
உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்களாம்? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணி ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர், நல்லா கவனிங்க, யோர்தான் எங்க இருந்து வருதுன்னா எர்மோன்ற மலையிலிருந்து கீழே வந்து சவக்கடல்ன்ற பூமியினுடைய லோவஸ்ட் பார்ட், சீ லெவலுக்கு கீழே இருக்கிற சவக்கடலை நோக்கி ஓடுது. சோ அது மேல இருந்து கீழே வர தண்ணி ஃபாஸ்டா தான் வரும், உள்ள இறங்கினா தூக்கிட்டு போயிடும். ஆனா அதை கடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு வழியை திறக்க போறார். நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்கள் நிந்தையை புரட்டி போட்டு கர்த்தர் இக்கரையிலிருந்து உங்களை அக்கறைக்கு கொண்டு போறார். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அடிமைத்தனங்க. வனாந்திரத்துல 40 வருஷமா வீடு அடையாளம் இல்லாம இவங்க வனாந்திரத்துல அடிமைகளா தான் சுத்துறாங்க. எகிப்தில இருந்து விடுதலை வந்துருச்சு, ஆனா இன்னும் இவங்க அடிமையா தான் சுத்துறாங்க, அன்றாடம் காட்சிகளா இருக்கிறாங்க. என்னைக்கு யோர்தானை கடந்தார்களோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள், நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்களை கர்த்தர் வனாந்திரத்துக்கு வழியில கொண்டு போறது. வனாந்திரம் முடிகிறது, வயல் வெளி ஆரம்பமாகிறது. நம்புறவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்லலாம். So number 1, you are entering the promised land. Number 2, கர்த்தர் உங்களுடைய அடையாளத்தை மாற்ற போகிறார். Your identity is going to be changed. கெனல் போகிற அதுக்கு மேல இன்னைக்கு நம்ம போட் வச்சு தாண்டறது இல்ல, அங்க ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கிறோம். பஸ் எல்லாமே அந்த பிரிட்ஜ் மேல தாண்டி போயிருது. அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி தாண்டி இருப்பாங்க? போட்ல போயிருப்பாங்க. ஆனா இப்போ பிரிட்ஜ் வந்ததுனால எல்லாரும் அதுல போறாங்க. அதே மாதிரி ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோர்தானை கடப்பதற்கென்று ஒரு இடம் வைத்திருந்தார். அந்த இடத்துல தான் அவங்க இஸ்ரவேலர் எப்போதுமே யோர்தானை கடந்து போயிருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி வந்து நிற்கிறார். அந்த இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தபராவிலே நடந்தன. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பெத்தபாரா, கடந்து போகும் வீடு. மறுபடியும் சொல்றேன், பெத்தபாரா, the house of crossover. நீங்க எங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க தெரியுமா? பெத்தபாரால உட்கார்ந்திருக்கீங்க. இங்க வரும்போது நீங்க வியாதியோட வர்றீங்க, இங்க இயேசுன்ற கிராஸ் ஓவர். இங்க இயேசுவை சந்தித்து நீங்க வெளியே போகும்போது சுகத்தோடு போறீங்க. வரும்போது கடனாளி, வெளியே போகும்போது செல்வ சீமான், வரும்போது அடிமை, வெளியே போகும்போது சுயாதீனன், வரும்போது வெட்கம், வெளியே போகும்போது ராஜ கம்பீரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உம்முன்னு வந்தேன், ஜம்முன்னு போறேன். The house of crossover. பெத் என்றால் வீடு, அபாரா என்றால் கிராசிங் or place. அப்ப யோர்தான் நதியில பெத்தபாராவில் நின்று ஏசாமிக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுப்பதன் காரணம் என்ன தெரியுமா? ஏசாமிக்கு 30வது வயசுல இந்த யோர்தான்ல இறங்குற வரைக்கும் அவர் யாருடைய குமாரன்? யோசேப்பின் குமாரன். ஆனா யோர்தான்ல இறங்கி ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே தண்ணீர் விலகல, வானங்கள் திறந்தது. பக்கத்துல பார்த்துங்க, ரைட்ல பார்க்காதே, லெஃப்ட்ல பார்க்காதே, ஃப்ரண்ட்ல பார்க்காதே, பேக்ல பார்க்காதே. உனக்கு லெஃப்ட்ல ரைட்ல சைட்ல வராது. உனக்கு எங்கே தெரியுமா அற்புதம் வரப்போகுது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய தேவனிடத்திலிருந்து. நீங்க யாருங்க? நீங்க என்ன உங்களை பத்தி ரொம்ப மட்டமா எடை போட்டு இருக்கிறீங்க? நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க ராஜாதி ராஜாவுடைய மகன். யாராவது அப்படி தட்டி சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. கரை ஏறணும்னா தேவனுடைய ஆவியானவர் மேல் புறாவா இறங்கி வர்றாரு. வானம் திறக்குது, அங்கிருந்து ஒரு சத்தம் வருது.
மத்தேயு 3:17 வாசித்து பாருங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உங்க சத்துருக்கள் வந்து உங்ககிட்ட சொல்ல போறாங்க, மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறதை நாங்கள் கண்டோம். சொல்லுங்க ஆமென். நம்பர் 3, உங்களுக்கு கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை தரப்போறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. கிதியோன் எப்பிராயிம் மலைகளெங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானிற்கு விரோதமாய் இறங்கி பெத்தபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டிக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க? துறைகளை என்றால் துறைமுகங்களை. துறைமுகங்களை. அதானி தான் துறைமுகம் வாங்குவாரா? கர்த்தருடைய பிள்ளைகள் வாங்க போறீங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இவ்வளவு நாள் அது மீதியானியர் கையில இருந்துச்சுங்க. இந்த பெத்தபாரா மீதியானியர் கையில இருந்துச்சு. இவ ஆண்டவர் பார்க்கிறார். கிதியோன் மூலமா மீதியானியரை மேற்கொண்ட உடனே கிதியோன் மூலமா கர்த்தர் சொல்றாரு, எப்ராயிமே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்ராயிமே சொல்லுங்க, எப்ராயிமே. என்ன பண்ண சொல்றாரு? அவர்களுக்கு முந்தி நீ துறையை கட்டிக்கொள். அவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே எப்ராயிமின் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தவராய் இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டிக்கொண்டு. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், நீங்க இழந்து போன டெரிட்டரியை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தர போறார். The Wars of Israel அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு டேபுலர் காலம் ஒன்று வரும். அதுல பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சத்துருக்கள் வந்து யுத்தம் பண்ணார்களோ, இஸ்ரவேல் எதையும் லூஸ் பண்ணல. யுத்தம் முடிஞ்ச உடனே இஸ்ரவேலுக்கு லேண்ட் ஜாஸ்தி ஆச்சு. இஸ்ரவேல்ல முதல்ல இருந்ததுக்கும் 1946 இருந்து எப்படி இஸ்ரவேல் உருவாச்சுன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரவேல் ஒரு நாடே இல்லை. அப்புறமா கொஞ்சம் நாட்டை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா குறைஞ்சு அந்த எல்லோ எல்லாம் மாறி கிரீன் வந்து இஸ்ரேல். ஒவ்வொரு யுத்தம் முடிஞ்ச உடனே இஸ்ரேல் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, ஷ்ரிங்க் ஆகல. அப்படின்னா எனக்கு எப்பப்பெல்லாம் யுத்தம் வருதோ கர்த்தர் என்னை எக்ஸ்பேண்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அப்போ நான் யுத்தத்தை பார்த்து சண்டைக்கு வான்னு கூப்பிடுவேனா, வராதேன்னு சொல்லுவேனா? வா, ஏன்னா நீ வந்தீனா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கும். வில்லன் இல்லனா எப்படிமா ஹீரோக்கு வேல்யூ? ஒரு வில்லப்பைய வந்தாதான். ஒரு வில்லன் வரணும், நம்மளை பார்த்து உன்னை தீர்த்து வேண்டான்னு சொல்லணும். அவன் தீர்த்து வேண்டான்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், பாத்துருவோண்டா, என் புள்ள மேல கைய வச்சு பாடுறா. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது வைராக்கியமா சொல்லுங்க. ஹே சொல்லுங்க, கைய வச்ச காலி ஆயிடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஐயா, உங்க தலையில இருக்கிற ஒவ்வொரு முடி எண்ணி வச்சுக்கிறாரு. நீங்க ஷாம்பு போட்டு சீயக்கா போட்டு நீங்க சோப்பு போட்டீங்களோ தெரியல. ஆனா இதுல இருக்கிற ஒண்ணு கூட அவர் அனுமதி இல்லாம கீழே விழாது. முடியவே எண்ணி வச்சிருக்கிறார்னா என்னை கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறார் என்ற என் முடிய எண்ணி வச்சிருக்கு. யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒன்னும் செய்ய முடியாது தம்பி, ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க கடந்து போயிருவீங்க, நீங்க கிராஸ் பண்ணுவீங்க, நீங்க கிராஸ் ஓவர் பண்ணுவீங்க, நீங்க கடந்து போவீங்க. நீங்க நிச்சயமா கல்யாணம் ஆகும், நிச்சயமா குழந்தை பிறக்கும், நிச்சயமா வியாதி சுகமாகும், நிச்சயமா வீடு கட்டுவீங்க, நிச்சயமா உங்க பிள்ளைகளை செல்வ செழிப்பா வைப்பாரு. யோர்தான்ல இறங்குற வரைக்கும் இயேசு, யோர்தான்ல இறங்கி வெளியே வந்தோன்னு இயேசு கிறிஸ்து. யோர்தான்ல இறங்குற வரைக்கும் யோசேப்பின் குமாரன். வெளியே ஏறின உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நான் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, என் ஜனம் ஒரு போதும்
வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? உங்களுக்காக கிராசிங் ஓவர்ல இயேசு இந்த மாசம் நிக்கிறாருங்க. இந்த வருஷம் நீங்க கிராஸ் ஓவர் பண்ண போறீங்க. enemy will lose the territory. நான் நம்புறேன். அந்த துறைகளை கட்டிக்கொள்ளுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடியா வச்சிருக்கிறார். சத்ரு கையில இருந்து பிடிங்க உங்க கையில கொடுக்க போறார். பெற்றுக்கொள்ள விரும்புறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்க போறேன். யோர்தான் ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட் தெரியுமா? உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை உலகமே பார்க்கும்படி யோர்தான்ல ஒரு அற்புதம் செய்ய போறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எலிசாட்ட சொல்றாரு, நீ என்னை விட்டு போப்பா, கர்த்தர்ட்ட நான் போறேன். எலிசா சொல்றா, நான் விட மாட்டேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசியோட சேர்ந்து இருக்கணும். அது ஏன் சில சபைகளுக்கு தூரத்தில் நின்று பார்க்கறாங்க? ஏன் சில ஜெபிக்கிறவங்க சில பேர் கஷ்டத்தில் போகும்போது அவன் வாழ்வானா சாவானான்னு தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கறாங்க? உதவி செய்ய வரலாம்ல, கூட நிக்கலாம்ல. உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், யோர்தான்ல உங்க கூட தேவனால் நியமிக்கப்பட்டவங்க மட்டும்தான் வருவாங்க. மற்றவங்க எல்லாம் தூரத்துல இருந்து வேடிக்கை பார்ப்பாங்க. நான் இன்னைக்கு இந்த ஊழியத்தில் உயிரோடு இருப்பதுக்கு முதல் காரணம் இயேசு கிறிஸ்து. 2வது காரணம், என் மேல பாசம் வச்சிருக்கிற சில அக்கா தங்கச்சிகள், அண்ணன் தம்பிமார் இருக்கிறாங்க. வைராக்கியமா சொல்றேன், உயிரை கொடுத்து எனக்காக ஜெபிக்கிறதுக்கு சில பேர் வச்சு. அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு சின்ன சபை கல்லூரணின்ற ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஜேக்கப் ஜெம்புலிங்கம்னு. 70 வயசு. அவர் டெய்லி காலைல உளங்கால் போட்டு டெய்லி அவங்க மருமக என்கிட்ட சொல்றார், அது என்னமோ உங்க மேல அவருக்கு அவ்வளவு பாசம். டெய்லி காலையில 4 ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிறார். அந்த 4 ஊழியக்காரர்ல உங்க பேரு என்னன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கதறாராம் தெரியுமா? ஆண்டவரே, எங்க பாஸ்டர் ஆல்வின் தாமஸ்க்கு சொந்தமா வீடு இல்லப்பா, சொந்தமா சர்ச் இல்லப்பா, அவங்களுக்கு ஒரு சர்ச்சை கொடுங்கப்பா. டெய்லி காலையில கதறாராம். அந்த சின்ன கிராமத்துக்கு நான் போனேன். 10,000 பட்டாசு வெடிக்கிறாங்க. பெரிய ஒரு மெஷினை வச்சு அந்த வண்ண வண்ண துகள்கள் எல்லாம் பறக்குது. நான் யோசிக்கிறேன், நான் எங்க இருந்தோ பேசுறேன் செய்திய, அதை டிவியில பார்த்தவங்க. அவங்க வாலிப பையன் ஆண்டவர் விட்டு தூரம் போன போது 2010 சிவகாசியில் நடந்த பெந்தைகோஸ்தே திருவிழாவில் 4 வாலிபர்களை கத்த தொடுகிறார். அவங்க பெற்றோரோட சேர்ந்து ஊழியம் செய்ய போறாங்கன்னு சொன்ன தீர்க்கதரிசனத்தில் அந்த பையன் ரட்சிக்கப்பட்டு அவங்க அப்பாவுடைய உடன் ஊழியனாக நிற்கிறார். 3 சபைகளை கட்டி மற்ற பாஸ்டர்ஸ்ட கொடுத்துட்டு இப்ப அடுத்த 5 சபை கிராமங்களுடைய பெயர்களை மனப்பாடமா சொல்றாரு. கிராமங்கள். இந்த சபையில் எனக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா? எனக்காக பலவிதமான கறிகளை வாங்கி வைத்து, ஒரு கேஸ் தண்ணி பாட்டில் வேணும், ஒரு கேஸ் தண்ணியை வாங்கி 4 பாட்டில ஃப்ரிட்ஜில் வச்சு, சில பாட்டில வெளியே வச்சு, ஜூஸ் வேணுமா, காஃபி வேணுமா, என்ன சாப்பிடுறீங்க, ஷாலை போத்துறாங்க, கேடயத்தை கொடுக்கறாங்க. அவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு. இதுக்கு நான் என்ன தவறு செஞ்சேனே தெரியல. நான் அதான் ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே, என்னை பகைக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் நான் பார்க்காத எத்தனையோ பேரு எனக்காக அழுகிறாங்க, ஜெபிக்கிறாங்க. இது நிமித்தமா நான் கடந்து போவேன்.
50 தீர்க்க தரிசன புத்திரர்கள் தூரத்திலிருந்து எலியாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எலியா இன்னைக்கு கர்த்தர் எடுத்துக்க போறாருன்னா செத்து விடுவாரா, எப்படி சாவாருன்னு பாக்குறாங்க. யாருக்குமே தெரியாது எலியா சாக மாட்டாரு, கர்த்தர் அவரை உயிரோட கொண்டு போவாருன்னு யாருக்குமே தெரியும். அவங்க எதிர்பார்த்தது அவர் செத்துருவாருன்னு. ஆனா எலிசாக்கு மட்டும் ஒரு வைராக்கியம். என்னுடைய தலைவர் எலியா ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தவர், அவர் மேல இருந்த அபிஷேகம் எனக்கு வேணும். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசிங்க. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. சால்வை என்பது என்ன? இந்த சால்வை மேல என்ன இருந்துச்சு? இந்த சால்வையை அவர் எப்படி பயன்படுத்தினார்? மோசே கையில ஒரு கோல் இருந்துச்சுன்னா எலியா மேல ஒரு சால்வை இருந்தது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஷாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் மேல் 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருந்த 12வது ஏர் மாட்டின் மேல் இருந்த எலிசாவின் மேல் தன்னுடைய சால்வையை போட்ட தேவனுடைய மனிதன். அவருக்கு தெரியும் இந்த சால்வையில ஒரு அபிஷேகம் இருக்குது, இந்த சால்வையில ஒரு வைராக்கியம் இருக்கிறது, இந்த சால்வை தேவனோடு செய்த உடன்படிக்கை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தனது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சால்வையை என்னவா போட்டிருக்கிறாரு? சால்வையை போர்த்து கொண்டார். கிறிஸ்தவனா இருந்தா வைராக்கியம் வேணுங்க. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பேர்ல வைராக்கியமா இருக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எலிசாட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? வைராக்கியம். எலியா போடான்னா போயிடுவாங்க சில பேர். நீங்க சில பேர் ஊழியத்துல ஈஸியா நிக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுமே, ஓ என்ன எப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நான் போறேன் போ. உங்க அப்பா உன்னை திட்டினா போயிருவியா? எங்க அப்பா என்ன திட்டாரு, வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சின்ன வயசுல அப்படிதான் போனேன். தெரு எண்டு வரைக்கும் போனேன். அப்புறமா சோத்துக்கு என்ன பண்றது, திருப்பி வந்துட்டேன். என்ன இருந்தாலும் எங்க அப்பா அடிச்சாலும் பிடிச்சாலும் எங்க அப்பா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தினேன். உங்களை கண்டிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார். எலியா கண்டிக்கிறத கேட்டு இருந்தீங்கன்னா எலியாவின் மேல் இருந்த சால்வை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 50 தீர்க்கதரிசிகள் எல்லா ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எலியாவும் எலிசாவும் இந்த யோர்தான் கிட்ட வராங்க. எப்படி கடந்து போறது? நோ போட். எலியா தான் மேல இருக்கிற சால்வையை எடுத்தார், முறுக்குனார். அந்த முறுக்கிறதுலே நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் டைட் பண்றாரு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை ஒருமுகப்படுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்நிய பாஷை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க. உங்க மேல இருக்கிற சால்வை எடுத்து அந்த யோர்தானை அடிக்கும் போது பெத்தாபாராவிலே Betbara will split into two when you hold the anointing of the mantle. எடுத்து அடிச்சாரு, தண்ணி 2ஆ பிளந்தது. அந்த இடத்துல தாங்க யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களை கிராஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல தாங்க இயேசு கிராஸ் பண்ணாரு. அதே இடத்துல தான் உங்களை என்னையும் கிராஸ் பண்ண வர்றாரு. யாருக்கெல்லாம் இந்த அபிஷேகம் வேணும்? யாருக்கெல்லாம் இன்னைக்கு அது மாதிரி சால்வை வேணும்? எழுமி நில்லுங்க சீக்கிரமா. எத்தனை பேர் நீங்க எலிசாவா மாறணும்னு விரும்புறீங்க? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க கர்த்தருக்காக உண்மையா ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருக்காக எதுவும் ரொம்ப ஸ்பெஷலா செய்ய வேண்டியது இல்லைங்க. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடினீங்கன்னா போதும். நீங்க கர்த்தரோட இருங்க, அவர் உங்களோட இருப்பார். வைராக்கியமா வாழுங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, அவர் நாமத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. பார்வோன் காலில் விழமாட்டேன், இயேசு சாமி காலில் தான் விழுவேன்.
எனக்கு அவர் தான் தஞ்சம், அவர் தான் என் அடைக்கலம், நான் அவர்கிட்ட தான் போவேன், அவர் தான் என்னை அழைச்சாரு. உங்களை பிச்சைக்காரனா வைக்க மாட்டார். பார்வோனுக்கு சரி கட்டுவாரு, உங்களை விடுவிப்பாரு. நீங்க யோர்தானை தாண்டுவீர்கள். உங்க ஐடென்டிட்டியே மாறப்போகுது. உங்களை செல்வ சீமான வெளியே கொண்டு வர போறார். சொந்த லேண்டை கொடுப்பார். கடன்ல இருந்து வெளியே கொண்டு வருவார். வியாதியிலிருந்து வெளியே வருவார். யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணும் கையத்தை உயர்த்தி. உங்க மேல அந்த சால்வை விழுகிறது. நீங்க சில பிள்ளைகள் மேல விழுகிறது. இந்த சால்வை விழுகிறது. ஒரு புதிய சால்வை விழுகிறது. எலியாவின் மேல் இருந்த சால்வை. யாரெல்லாம் ஓடி போய் எடுக்க ரெடியா இருக்கிறீங்க? எலியா கொடுத்துட்டு போல, எலிசா தான் ஓடி போய் எடுத்தாரு. சில வைராக்கியமான தேவனுடைய பிள்ளைகள் தேவை. வைராக்கியமான தேவனுடைய பிள்ளைகள் தேவை. நல்லா வாயை திறந்து அந்நிய பாஷையில போதாது 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 போதாது. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அபிஷேகம், வரங்கள், சில பேர் மேல வரங்கள் இறங்கி வருகிறது. ஆவியின் வரங்கள் வருகிறது. பெயர் சொல்லி அழைக்கிற வரம் வருகிறது. கர்த்தருக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார். கை நீட்டும் போதே பிசாசுகள் அலறும். ஜெபிக்கும் போதே வியாதிகள் மறையும். கேன்சர் வியாதிகள் மறைய போகிறது. எழுது சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சத்தம் கேக்குதா? கேயாசியா இல்ல எலிசாவா? எலியா பின்னாடி வந்தது ரெண்டு பேரு. ஒருத்தன் கேயாசி, அவன் நாகமானுடைய ரதத்துக்கு பின்னாடி ஓடுனான். ஆனா இன்னொருத்தன் எலியாவின் பின்னாடி ஓடினான். எலியாவுக்கு பின்னாடி ஓடினவனுக்கு எலியாவின் சால்வை கிடைத்தது. நாகமான் ரதத்துக்கு பின்னாடி ஓடினவனுக்கு குஷ்டரோகம் வந்தது. What are you running behind? என் வேலை தலைவர்களை உருவாக்குவது. சபையில் நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பல வார்த்தைகளை கேட்ட நீங்கள் கனி கொடுத்தே ஆக வேண்டும். கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் மேல ஒரு சால்வை விழட்டும், என்னை பரிசுத்தமாக்கிருங்கப்பா. நான் கேட்கறதெல்லாம் தந்தீங்க, நீங்க கேட்கறத நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.